எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஹோட்டல் ஸ்டைல் பூரியும் அதோட பூரி மசாலும் தான் பார்க்க போகிறோம். சாஃப்டாக புசு புசுன்னு பூரி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். என்னோட ஸ்டைலில் சின்ன வீடியோ தான், ஸ்கிப் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோதுமை மாவு தேவையான அளவு எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் ரவை, 1/2 டேபிள் ஸ்பூன் சீனி, தேவையான அளவுக்கு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு மாவை நல்லா கலந்ததுக்கப்புறமா லைட்டாக தண்ணி தெளித்து மாவை நல்லா டைட்டாக பிணைஞ்சிக்கணும். 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் நல்லா மாவை பிணையும் போது நல்லா சாஃப்டாக கிடைக்கும். ஒரு 20 நிமிஷத்துக்கு மாவை ஊற வச்சுக்கலாம். பூரி மசாலா பார்த்துலாம். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கடுகு உளுந்த பருப்பு, சோம்பு, 2 பெரிய வெங்காயம், தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்தபோது ஒரு அரை தக்காளி பழம் மட்டும் சேர்த்துக்கலாம். ரொம்ப தக்காளி சேர்த்தா புளிப்பு வந்துடும். காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகா சேர்த்து அதையும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 4 வேக வச்ச உருளைக்கிழங்க இந்த மாதிரி மசிச்சு வச்சுருக்கேன். லைட்டாக மஞ்சள்தூள் சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலை மாவை தண்ணியில் கரைச்சி அதையும் ஆட் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். மட்டும் போட்டனால கடைசியாக உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சு கொத்தமல்லி தூவி ஆஃப் பண்ணோம்னா சூப்பரான பூரி மசாலா ரெடி ஆகிடும். இப்போ பூரி போட்டுக்கலாம். மீடியம் சைஸ் அளவுக்கு மாவை உருட்டிட்டு மாவு போட்டு ரொம்ப மெலிசாவும் இல்லாமல் கனமாகவும் இல்லாமல் ரவுண்ட் ஷேப்புக்கு நல்லா திரட்டி எடுத்துக்கலாம். சைடுலேயே எண்ணெயை காய வச்சுக்கிட்டேன். பூரிக்கு மட்டும் 4-5 பூரிக்கு தேய்ச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒன்றா சுட்டு எடுத்தோம்னா ஈஸியாக இருக்கும். பூரி போட்டோடனே அதுவாகவே எந்திரிச்சு வந்துடும். சூப்பராக மொறுன்னு கிறிஸ்பியான சாஃப்டான பூரி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லா பூரியும் புசு புசுன்னு வந்துருந்தது. அவ்வளோதான். இதே மாதிரி நீங்களும் சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் பூரியை ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இன்னும் என்னென்ன ரெசிபிஸ் போடலான்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸும் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இன்னொரு ரெசிபீஸில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.